இது தரையில மட்டுமல்ல, எல்லா ரோடுகள்லையுமே தொடர்ந்து தினம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்றைக்கு கூடியிருக்கக்கூடிய ஒரு 30-40 இளைஞர்கள் ஏதோ ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போவோம் அப்படின்றதுக்காக குறைக்கல. குறைந்தபட்சம் எங்களால் ஒரு விபத்து தவிர்க்கிறத முடிஞ்சது அப்படின்னா எங்க நாட்டுக்கு நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் நம்புவோம். ஏன் தெரியுங்களா, இதே சாலையில நைட்டு 2 மணினாலும் 3 மணினாலும் 8 மணி தான் நின்றுட்டு போகிற மகாத்மாக்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. சாலை விபத்துக்களை வெறும் சாலை விபத்துக்களாக மட்டும் பார்க்காதீங்க. 1 மணி நேரத்தில் 26 குடும்பங்கள் அனாதையாகின்றன நமது இந்தியாவில். கொஞ்சம் போல கவனம் கொடுப்போம். இந்த ஆக்சிடென்ட் அத்தனையுமே நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கல, இறப்பதான் சேர்த்துக்கிட்டு இருக்கு. நாம முயற்சி செஞ்சா விபத்து இல்லாத தேசத்தை கட்டமைக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் நினைச்சா மட்டும்தான் நடக்கும். சிங்கப்பூர், மலேசியாவில் 2500 ரூபா 3000 ஃபைன் பண்ணி ஸ்டாப்ல நிற்க சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா 100% வாகனங்கள் ஸ்டாப் லைனுக்கு அப்புறம் தான் நிக்குது. இது நம்ம நாட்டுக்கு பெருமை இல்லையா? இந்த வினாடி நாம நம்ம நாட்டுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம். நாட்டுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக மிலிட்டரி ஆகணும், ராணுவம் ஆகணும், போலீஸ் ஆகணும்ன்றதுக்கு பதிலாக ஒரு சராசரி குடிமகனாகிய நாம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாப் லைனை மதிக்கிறதும் குறைந்தபட்ச சாலை விதிகளை வாழ்நாள் முழுசும் கடைபிடிக்கிறதும் நம்ம நாட்டுக்கு பெருமை தரணும். ஏன் அதை கடைபிடிக்க கூடாது? அடுத்த தலைமுறையாவது விபத்தில்லாத தேசமாக அமைப்பதற்காக நாம் அத்தனை பேருமே கொஞ்சம் போல சிந்திப்போம், நிச்சயமாக செயல்படுவோம். விபத்தில்லாத தேசத்தை கட்டமைக்கிறதுக்கு நம்மளால என்ற பணிகளை செய்வோம். இந்த பயணம் இனிதாக நடைபெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.